السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني القرآن العظيم والحديث الشريف والدين الحنيف اللهم علمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم آتني علما وآتني فهما وتفهيما اللهم علمني فقه دينك وتأويل كتابك اللهم علمني معاني القرآن العظيم وحكمه ومواعظه ونصائحه رب اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع العلماء المسلمين من المفسرين والمحدثين والفقهاء والذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم أقول وبالله التوفيق وعليه الاعتماد والتكلان ربي يسر ولا تعسر وتمم بالخير الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய அருளால் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற முக்கியமான கல்வியை அல் வஜீஸ் நூல் வாயிலாக நாம் படித்து வருகின்றோம். கொள்கை விளக்கங்களுக்கு முன்பு சில முன்னுரைகளை, சில அடிப்படைகளை அவசியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த நூலுடைய ஆசிரியர் அவர்கள் பல முக்கியமான செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அதாவது எந்த செய்திகளை, கொள்கைகளை அறிவதற்கு முன்னால் நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டுமோ அத்தகைய செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். நாம் ஏன் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த கொள்கையுடையோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும்? உண்மையான இஸ்லாம், உண்மையான ஈமான் அல்லாஹுடைய வேதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் உண்மையான குர்ஆனையும் ரசூலுல்லாஹுவையும் உண்மையில் பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டால்தான் நாம் சரியான கொள்கைகளை அடையாளம் காண முடியும். நல்லா கவனிங்க, ரெண்டு விஷயம். ஒன்று, சரியான மக்களை கொண்டு சரியான கொள்கையை அடையாளம் கண்டு கொள்வது, கொள்கையை வைத்து மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்வது, அவர்கள் சரியானவர்களா இல்லையா என்று. அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்கின்றார்களோ, அவர்களுடைய சஹாபாக்கள் எங்கே இருக்கின்றார்களோ அதுதான் சரியான கொள்கை. பிறகு அதிலிருந்து அந்த கொள்கை யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் சரியானவர்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களிடத்திலே வெளிப்படையாக நாம் தெரிந்து கொள்ளும்படி இருக்கக்கூடிய அடையாளங்கள், தனித்தன்மைகள் என்ன, ஏன் அவர்களுடைய கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும், ஏன் அவர்கள்தான் இந்த நேர்வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இமாம் அவர்கள் நமக்கு சுருக்கமாக சில விஷயங்களை இந்த இடத்திலே பகிர்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற அமர்விலே 3 தன்மைகளை பார்த்தோம். அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய தனித்தன்மைகள் என்ற அந்த தலைப்பிலே அவர்கள் ஏன் சிறப்பிற்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள் என்ற அந்த தலைப்பிலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய 3 தனித்தன்மைகளை சென்ற அமர்விலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மற்ற விஷயங்களை பார்ப்போம். 4வது தனித்தன்மை, மார்க்க விவகாரங்களில், கவனிங்க, மார்க்க விவகாரங்களில் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வார்கள், விவாதங்களில் ஈடுபடுவோரை விட்டும் ஒதுங்கி இருப்பார்கள், ஹராம் ஹலாலுடைய மசாயில்களில் தர்க்கவாதங்களை தவிர்த்து விடுவார்கள், மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுவார்கள். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி, தற்காலத்திற்கு மிக மிக அவசியமான அடிப்படை. அல்லாஹுமே யஸ்ஸிர், அல்லாஹுமே யஸ்ஸிர், அல்லாஹுமே யஸ்ஸிர். அதாவது கண்ணியத்திற்குரிய இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய மக்கள் இருக்கின்றார்களே, இவர்களுடைய சிந்தனை, இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய நோக்கம் இதுவெல்லாம் எப்படி இருக்கும் என்றால், நல்ல கவனிங்க, பின்பற்றுவது, செயல்படுத்துவது,
கீழ்ப்படிவதை நோக்கியே இருக்கும். பேச்சு குறைவாக இருக்கும், செயல் அதிகமாக இருக்கும். கவனிங்க, பேச்சு குறைவாக இருக்கும், செயல் அதிகமாக இருக்கும். ஆதாரங்களை தெரிந்து கொள்வார்கள், பிறகு செயல்படுத்துவார்கள். சிலர் என்ன செய்வார்கள், அதிகமாக தெரிந்து கொள்வார்கள். இது சரியா, அது சரியா, உன்னுடைய நிலைப்பாடு சரியா, என்னுடைய நிலைப்பாடு சரியா, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம் பலமானதா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம் பலமானதா என்றெல்லாம் விவாதங்கள் நடத்துவார்கள். ஆனால் அமல்களை விட்டு நீங்கியவர்களாக இருப்பார்கள். கவனிங்க சகோதரர்களே, சகோதரிகளே, மார்க்கத்துடைய நோக்கம் என்ன? அல் இல்மு வல் அமல். மார்க்கத்தை அறிவது, அதை செயல்படுத்துவது. ஒருவரிடத்திலே இல்மு இருக்கிறது, ஆனால் அமல் இல்லை என்றால் அவர் வெற்றி அடைய முடியாது. அந்த கல்வி அவருக்கு எதிரானதாக ஆகிவிடும். கல்வி அமலுக்கு வழிகாட்ட வேண்டும், தக்வாவுக்கு வழிகாட்ட வேண்டும். அஹ்லுஸ் சுன்னாவை பொறுத்தவரை ஒன்றை அவர்கள் தெரிந்து கொண்டால் உடனடியாக அதை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய நோக்கமே கல்வியை கொண்டு அமல் செய்வதுதான். ஆகவே அவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபட மாட்டார்கள். ஒன்றை அதனுடைய அடிப்படையில் இருந்து தெரிந்து கொள்வார்கள். ஒன்று சரியான நிலைப்பாடா, சரியான கொள்கையா என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. என்ன அளவுகோல் அது? குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது அல்லாஹ் இறக்கிய வேதம், இதை பின்பற்றுங்கள் என்று. இரண்டாவது, அல்லாஹு தஆலா அனுப்பிய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினான்? வமா அர்ஸல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذனில்லாஹ் வமன் யுதிஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை அனுப்புவது நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. ரசூலை பின்பற்றினால்தான் அல்லாஹு தஆலாவை பின்பற்ற முடியும், அல்லாஹு தஆலாவுக்கு கீழ்ப்படிய முடியும். அதனால உண்மை என்பது, ஆதாரம் என்பது எங்கே இருக்கும்? குர்ஆன்ல இருக்கும், ஹதீஸ்ல இருக்கும். அப்ப ஹதீஸ் என்று வரும் பொழுது அதுல சஹாபாக்கள் வரை சென்று சேரக்கூடிய உறுதியான நம்பத்தகுந்த அறிவிப்பு தொடர். அப்படி ஒரு தொடர் நமக்கு கிடைக்குமே ஆனால் அது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதுதான். அவர்களை நேராக நாம் பார்த்து அவர்களது சபையிலிருந்து அவர்கள் திருவாய் மொழிய நாம் செவி கொடுத்தால், நாம் அதை கேட்டால் எப்படி நம்புவோமோ அப்படி நம்பிவிட வேண்டும். அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடர் நமக்கு சரியாக, உறுதியாக, நம்பத்தகுந்த அடிப்படையில் இருக்குமேனால். ஆக நம்மை பொறுத்தவரை ஒன்று உண்மையா பொய்யா, சரியானதா தவறானதா, அது மார்க்கத்தில் இருக்கின்ற விஷயமா மார்க்கத்தில் இல்லாத விஷயமா என்று முடிவு செய்வதற்கு நமக்கு ஆதாரம் மட்டும்தான் அளவுகோல். அந்த ஆதாரம் எது? குர்ஆனும் சஹீஹான சுன்னாவும். அதில் ஒன்று நமக்கு கிடைத்து விடுமையானால் பிறகு அது குறித்து நாம் தர்க்கவாதங்கள், விவாதங்கள் செய்ய மாட்டோம். அது சரியா இருக்குமா, அது முரண்பாடு அதிலே பெற்றுக்கொள்ளப்படுமா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்? அல்லாஹு தஆலா மார்க்கத்தை நமக்கு கொடுத்தது பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க, குழப்பங்களிலிருந்து பாதுகாக்க, வழிகேட்டிலிருந்து பாதுகாக்க. அல்லாஹ்விற்கு பிடிக்காத, அல்லாஹ்விற்கு உகப்பாகாத விஷயங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்காக, தப்பிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் சொன்னதில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் முரண்பாடு இருக்குமா, வழிகேடு இருக்குமா, தவறு இருக்குமா, குழப்பம் இருக்குமா, பிரச்சனை இருக்குமா? அறவே இருக்க வாய்ப்பில்லை. அப்ப குர்ஆன் வெளிச்சம் தெளிவானது, ஹதீஸ் வெளிச்சம் தெளிவானது. அதனால அதில் நமக்கு இருந்தால் அதற்கு பிறகு எந்த விதமான தர்க்கமும் குதர்க்கமும் வாதமும் செய்யக்கூடாது. அதற்கு கீழ்ப்படிவது மட்டும்தான். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி
லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ அத்தஅனா. அல்லாஹுவின் பக்கம் தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள் செவியுறுவோம் கீழ்ப்படிந்து விடுவோம் என்று. ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் அப்போதுதான் குழப்பம் வரும். தூதருடைய கூற்றை பின்பற்றுவதில் எந்த குழப்பமும் இருக்காது. தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால்தான் குழப்பம், அவரை விட்டு விலகினால்தான் குழப்பம். அதனால அஹ்லுஸ் சுன்னாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஹதீஸை காட்டுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை இந்த ஹதீஸை நம்ம இப்படி ஏற்றுக்கொண்டா அந்த வசனத்துக்கு முரண்படும், இந்த ஹதீஸை இப்படி வெளிப்படையாக எடுத்துக்கொண்டா அப்போ இந்த பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, இதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. சரிங்களா? அப்போ எப்படி பிரச்சனை வராமல் ஈமான் கொள்ள வேண்டும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு இருக்கிறது நம்பிக்கை. ஒவ்வொரு வசனத்தையும் அதனுடைய இடத்தில் அல்லாஹ்வுக்கு தகுந்தாற் போல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு முரண்பாடு செய்ய வைப்பதோ, ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸோடு அல்லது ஆயத்தோடு முரண்பாடு செய்ய வைப்பதோ கூடாது. அப்படி முரண்பாடு செய்ய வைத்துவிட்டு பிறகு குதர்க்கங்கள் செய்து அந்த வசனங்களையோ ஹதீஸுகளையோ திரிப்பது, தர்க்கம் செய்து அவற்றுக்கு மாற்று பொருள் சொல்வது, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சரியா? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன வேணும்? குல் ஹாத்து புர்ஹானக்கும் மின் குன்தும் சாதிகீன். காலல்லா, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க. கால ரசூலுல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க. அவ்வளவுதான். நீங்க எங்க கையை தூக்கணும்னு சொல்றீங்களோ அங்க நாங்க கையை தூக்குவோம், எப்படி கையை கட்டணும்னு சொல்றீங்களோ அப்படி கையை கட்டுவோம். எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. எங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் வேணும். மற்றபடி எந்த விவாதத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்? நாம் பலவீனமான அறிவுள்ளவர்கள். ஒருவன் நம்மை விட கூர்மையான தர்க்க விவாத அறிவு கொடுக்கப்பட்டவனாக இருப்பான். அவன் தன்னுடைய வழிகேட்டை தன்னுடைய தர்க்க விவாத அறிவினால் நமக்கு அழகுபடுத்தி காட்டிவிடலாம். குர்ஆனில் ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஆதாரங்களுக்கு கருத்தை திரித்து கூறி அந்த கருத்தை நமது மண்டையிலே நமது உள்ளத்திலே புகுத்தி விடலாம். எந்த நம்பிக்கையை குர்ஆன் சுன்னாவுடைய வசனத்திற்கு சஹாபாக்கள் வைத்திருந்தார்களோ அந்த நம்பிக்கையிலிருந்து நம்மை தடம் புரளச் செய்து விடலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபைன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன்தும் பிஹி. சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்கள் ஈமான் கொள்வீர்களே, ஆனால் அவர்கள் ஈமான் கொள்வார்களே. அதாவது சஹாபாக்கள் காலத்துல முனாஃபிக் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் உங்களை மாதிரி கிடையாது, நீங்க இந்த சஹாபாக்கள் மாதிரி ஈமான் கொள்ளுங்க. இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா. முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள்? சஹாபாக்களை முட்டாள்கள் என்று சொன்னார்கள். அதே வார்த்தையை தான் அல்லது அதுக்கு கொஞ்சம் நெருக்கமான வார்த்தையை தான் இந்த காலத்தில் தர்க்க விவாதங்கள் செய்யக்கூடிய பிஜே உடைய ஜமாத்தை போன்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அவங்களுக்கு அந்த காலத்தில் அறிவியல் தெரியாமல் இருந்துச்சு, அவர்களுக்கு அந்த காலத்தில் விஞ்ஞானம் தெரியாமல் இருந்துச்சு, அதனால சொல்லப்பட்ட செய்தியை அப்படியே நம்பிக்கை கொண்டார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நமக்கு அறிவு வளர்ந்து விட்டது, நமக்கு நிறைய விளக்கங்கள் அறிவியல் விளக்கங்கள்லாம் கிடைத்து விட்டது, இந்த காலத்தில் நம்ம அப்படியே நம்புவோமேனால் மார்க்கத்தை மக்கள் விமர்சனம் செய்வார்கள், மார்க்கத்தை மக்கள் நகைப்பார்கள். அதனால நம்ம இந்த விஷயத்தை இப்படித்தான் புரியணும், இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும், இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் நம்ம விட்டுறணும், நிராகரிச்சிடணும் என்றெல்லாம் பேசுறாங்களே. அப்ப இவர்களுடைய பேச்சுக்கும் சஹாபாக்கள் காலத்துல முனாஃபிக்குகள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்களே அவர்களுடைய பேச்சுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? எல்லாம் ஒன்றுதான். அந்த முனாஃபிக்குகளும் சொன்னாங்க வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா. அவர்களை பார்த்து இந்த மக்கள், அதாவது சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் முட்டாள்கள் ஈமான் கொண்டது போன்று நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யாரு சஹாபாக்களை முட்டாள்கள் என்று சொன்னார்களோ அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலாக்கின் லா யஅலமுன். அவர்கள் தான் முட்டாள்கள். யாரு? சஹாபாக்களை முட்டாள் என்று சொன்னவர்கள். ஆனால் அவர்கள் அறிய மாட்டார்கள், தாங்கள் முட்டாள்கள் என்பதை அறிய மாட்டார்கள். அதே கதை தான். அப்ப இந்த விஷயம் நம்முடைய ஆழ் மனதில் நம்ம பதிய வைக்கணும். புரியுதா? நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், நேர்வழியில் இருக்கிறோம், நம்மள்கிட்ட ஹதீஸ் ஆதாரம் இருக்கு என்பதற்காக வேண்டி வீணர்களோடு குதர்க்கம் செய்பவர்களோடு, நல்லா புரிந்து கொள்ளுங்க,
குதர்க்கம் செய்பவர்களோடு, தர்க்க விவாதங்கள் செய்து தங்களுடைய நிலைப்பாட்டை சரிகாணக்கூடிய மக்களிடத்திலே நாம் தர்க்கம் செய்வதற்கு, விவாதம் செய்வதற்கு செல்ல மாட்டோம். மற்றபடி அறியாத ஒருவர் இருப்பாரேயானால், அல்லது கருத்தை தவறாக புரிந்து கொண்ட ஒருவர் இருப்பாரேயானால், அவருக்கு நம்ம குர்ஆனை விளக்கி கொடுப்போம், குர்ஆனுக்கு சஹாபாக்கள் கூறிய கருத்துக்களை விளக்கி கொடுப்போம், ஹதீஸுகளை விளக்கி கொடுப்போம், அந்த ஹதீஸுகளுடைய தரத்தை நம்ம விளக்கி கொடுப்போம். அவர் புரிந்திருக்கக்கூடிய கருத்து முன்னோர்கள் சஹாபா தாபியின் புரிந்த கருத்தல்ல, சஹாபா தாபியின் இந்த வசனத்திற்கு இப்படித்தான் புரிந்து கொண்டார்கள் என்று விளக்கங்கள் கொடுப்போம். இது தலீம், கற்றுக் கொடுத்தல். தஃஹீம், புரிய வைத்தல், இது வேற, இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இது அழைத்தல், இது மார்க்கத்தை எடுத்துரைத்தல். தடுக்கப்பட்டது என்ன? விவாதம் செய்வது, வழிகட்டவர்களோடு விவாதம் செய்வது. அவர்கள் நம்மை வழிகேடு என்று சொல்வதற்காக நாம் புரிந்திருக்கக்கூடிய இந்த புரிதலை தவறு என்று நிரூபிப்பதற்காக ஆதாரங்களை திரிப்பார்கள், புதிய ஆதாரங்களை கொண்டு வருவார்கள், குர்ஆனில் உள்ள கருத்துகளுக்கு முரண்பாடு சொல்வார்கள், ஹதீஸிலே உள்ள கருத்துகளுக்கு முரண்பாடு சொல்வார்கள், பிறகு தங்களுடைய நிலைப்பாட்டை சரிப்படுத்துவார்கள். இவர்கள் குதர்க்கவாதிகள். புரியுதா? இந்த மாதிரி மக்களோட நம்ம விவாதத்துக்கு போக மாட்டோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், சில விஷயங்களிலே உங்களிடத்திலே நான் விவாதம் செய்ய விரும்புகிறேன். அப்ப இமாம் சொன்னாங்க, நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிட்டேன், நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய மார்க்கத்தை நான் யாரிடமிருந்து கற்றேன் என்று எனக்கு தெரியும். என்னிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம் நான் சஹாபாக்களிடமிருந்து கற்றது, அந்த சஹாபாக்களுடைய மூத்த மாணவர்களிடமிருந்து நான் கற்றது. உனக்கு மார்க்கத்தில் குழப்பம் இருக்குமேயானால் நீ யாரிடத்திலிருந்து கற்கிறாய் என்பதை நீ உறுதி செய்து கொள் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார்கள். தர்க்கமே செய்யல. இமாம் முஹம்மது பின் சீரின் அவர்களும் அப்படித்தான். ஆக தாபிஈன்களை நாம் பார்ப்போமேயானால் அந்த தாபிஈன்கள் யாருமே வழிகட்ட மக்களோடு விவாதம் செய்ய செல்லவே இல்லை. அவர்களோடு தர்க்கம் செய்வதற்கு அவர்கள் முன்வரவே இல்லை. அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். காரணம் என்ன? இந்த வழிகட்ட கொள்கையில் இருப்பவர்களோடு தர்க்கம் செய்வதால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவர்கள் தங்களுடைய தவறான நிலைப்பாட்டை நம்மீது திணிப்பதற்கும் நமது உள்ளங்களிலே சந்தேகங்களை உண்டு பண்ணுவதற்கும் தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதனால தர்க்க விவாதங்களை விட்டு அவர்கள் முற்றிலுமாக விலகி இருந்தார்கள். நல்ல கவனிங்க, அல்லாஹு தஆலா நமக்கு என்ன சொல்கிறான்? கீழ்ப்படியுங்கள், கட்டுப்படுங்கள், பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றானே தவிர மார்க்கத்தில் வாதம் விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு தாவா கொடுக்கும் பொழுது அவர்கள் தௌராத் இஞ்சிலுடைய வசனங்களை கொண்டு வருவார்களேனால் அப்போது அவர்களிடத்திலே குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு நீங்கள் தர்க்கம் விவாதம் செய்யுங்கள். வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன், அதுவும் அழகிய முறையில். அவர்கள் சில விஷயங்களை சொன்னார்களேயானால் நம்ம அதற்கு குர்ஆனிலிருந்து மறுப்பை எடுத்து சொல்லணும். ஏற்றுக்கொள்வார்களேயானால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون. நமக்கும் உங்களுக்கு மத்தியிலே சமமான ஒரு கருத்திற்கு நீங்கள் வந்து விடுங்கள். அல்லாஹ் ஒருவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், அவனை அன்றி வேறு யாரையும் நமக்குள் நாம் கடவுள்களாக தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம். நீங்கள் புறக்கணிப்பீர்களேயானால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து விடுங்கள். இதோட சொல்லி முடிச்சுப்போம். மற்றபடி அவர்களுடைய அதாவது ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம பதில் சொல்லியே ஆகணும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. நம்முடைய கட்டளை என்ன? ஈமானின் பக்கம் அழையுங்கள் என்று தானே தவிர அவர்களுக்கு நம்பிக்கையின் பக்கம் அழைக்க வேண்டிய கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதே தவிர எதற்கு கட்டளை அல்ல. அவர்களுடைய ஒவ்வொரு குழப்பத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டளை நமக்கு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கட்டளை இல்லை. யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன, எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால எதிராளி கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொன்னாதான் நம்ம உண்மையாளர்கள் என்ற அந்த மன சிந்தனை இருக்கு பாருங்க, அந்த சிந்தனையிலிருந்து வெளிப்பட்டுறணும். நீங்க உண்மையாளர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? உங்களிடத்திலே குர்ஆன் இருக்க வேண்டும்,
உங்களிடத்திலே ஹதீஸ் இருக்க வேண்டும், உங்களிடத்திலே மார்க்க புரியுதல் இருக்க வேண்டும். அதாவது சஹாபாக்களுடைய புரியுதல் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர பேசக்கூடிய பேச்சாளர்களின் எல்லா குதர்க்கங்களுக்கும் நீங்கள் பதில் சொன்னால்தான் நீங்கள் உண்மையாளர்கள், அப்போதுதான் நீங்கள் சத்தியவாதிகள், அப்போதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு உண்மையான நிலைப்பாடு என்ற மனநிலையிலிருந்து நாம் விடுபட்டு விட வேண்டும். சில நேரங்களில் உண்மையாளர்கள் வாய் அடைப்படலாம், அவர்களுக்கு ஆதாரத்தை சொல்லக்கூடிய இல்மு இல்லாத காரணத்தினால. ஆனால் ஒருபோதும் உண்மை என்பது குதர்க்கத்தை வைத்து அல்ல, வாதத்தில் ஜெயிப்பதை வைத்து அல்ல. உண்மை என்பது ஆதாரத்தை கொண்டுதான். ஆதாரம் என்பது குர்ஆனும் சுன்னாவும், அதை சஹாபாக்கள் புரிந்த அந்த நிலைப்பாடும் தான். அதுதான் இந்த 4வது கருத்துல இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், மார்க்க விவகாரங்களில் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வார்கள், விவாதங்களில் ஈடுபடுவோரை விட்டும் ஒதுங்கி இருப்பார்கள். ஹராம் ஹலாலுடைய மசாயில் இருக்கு, ஃபிக்ஹுல எவ்வளவோ மசாயில் இருக்கு. அந்த மசாயில்களில் ஆதாரங்களை தேடுவார்கள், எதற்கு ஆதாரம் துணை நிற்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றபடி தர்க்க விவாதங்களை தவிர்த்து விடுவார்கள். முந்தைய காலத்தில் ஃபிக்ஹுடைய மசாயில்களில் ஒரு மசாயில்களை எடுத்துக்கொண்டு நாள் கணக்காக விவாதம் தர்க்கம் செய்வாங்க. 2 பேருமே அறிவை வைத்து தர்க்கம் செய்வார்களே தவிர யாருமே ஹதீஸனுடைய ஆதாரங்களை கொண்டு வர மாட்டாங்க. ஹதீஸனுடைய ஆதாரங்களை கொண்டு வந்தா அதை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒதுக்கி வச்சுட்டு அது எப்படி சரியாகும், அதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு என்று ஹதீஸில் உள்ள சட்டங்களுக்கு அதை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு தங்களுடைய சாக்கு போக்குகளை, தங்களுடைய சாதக பாதக கருத்துக்களை கொண்டு வருவார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க. அதாவது எப்ப இந்த ஹிஜ்ரி 300க்கு பிறகு மதுஹபுகளுடைய தோற்றம் உருவானதோ, ஹனஃபி மதுஹபு, ஷாஃபிஇ மதுஹபு, ஹம்பலி மதுஹபு, மாலிகி மதுஹப் என்று மதுஹபுகள் இந்த உம்மத்திலே வேரூன்ற ஆரம்பித்தனவோ கவனிங்க. அப்ப என்ன செய்தார்கள் என்று சொன்னா, தங்களுடைய இமாம்களுடைய அந்த கருத்து ஹதீஸுக்கு முரண்பாடாக இருந்தாலும் கூட, அல்லது ஹதீஸ் அதற்கு அல்லாத வேறு ஒரு கருத்துக்கு சான்றாக இருந்தாலும் கூட, அந்த ஹதீஸை ஒதுக்குறதுக்காக வேண்டி தங்களுடைய இமாம்களுடைய கருத்துக்களை எப்படியாவது நிலைநாட்டுவதற்கு அறிவார்ந்த தர்க்கங்களை செய்தார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, நம்ம மறுக்க முடியாது அதை. ஆனா இமாம்களுக்கும் அப்படி செய்தவர்களுக்கும் தொடர்பே கிடையாது. இமாம்கள் அப்படி சொல்லவே இல்லை. இமாம் ஷாஃபிஈ என்ன சொன்னார்கள், ஒரு ஹதீஸ் சஹீஹானால் அதுதான் என்னுடைய கருத்து. நான் வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் சரி, நான் இறந்து விட்டதற்கு பிறகும் சரி, அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொன்னார்கள், என்னுடைய ஒரு ஹதீஸு, என்னுடைய ஒரு சட்டம் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் தூக்கி எறிந்து விடுங்கள். நான் எதை சொன்னேனோ அதற்குரிய ஆதாரத்தை உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். எந்த இமாமும் தங்களை மட்டுமே தக்லீது செய்ய வேண்டும் என்று எங்கேயுமே வசியத்து செய்யலை. எல்லா இமாம்களும் சொன்னது என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள் என்றுதான். அதனால பிற்காலத்தில் அப்படி ஒரு வழிகேடு தோன்றியது. ஃபிக்ஹ் மசாயில்களிலே தர்க்கங்கள், வாதங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வாதங்களின் அடிப்படையிலே தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். சரி, இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் அகீதா விஷயங்கள்லையும் சரி, ஃபிக்ஹ் விஷயங்கள்லையும் சரி, ரெண்டுலையுமே சரி, கவனமா கேளுங்கம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம். அகீதா விஷயத்திலையும் சரி, அதே போன்று ஃபிக்ஹ் விஷயங்களிலும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை வாதத்தை வைத்து முடிவு செய்ய மாட்டோம், மாறாக ஆதாரத்தை வைத்து முடிவு செய்வோம். நல்ல கவனிங்க, திரும்ப சொல்றேன். நம்மை பொறுத்தவரை அகீதா விஷயங்களிலும் சரி, ஃபிக்ஹுடைய விஷயங்களிலும் சரி, எதை வைத்து முடிவு செய்வோம்? வாதத்தை வைத்து அல்ல, ஆதாரத்தை வைத்து முடிவு செய்வோம். சொன்னவரை வைத்து அல்ல, அவர் சொல்லப்பட்ட ஆதாரத்தை வைத்து. புரியுதுங்களா? இமாம் அபூ ஹனீஃபா சொன்னதுனால ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாமே சரி என்ற நிலைப்பாட்டுக்கு வருவோமா? வரமாட்டோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய கூற்றுக்கு ஹதீஸ் என்ன இருக்கிறது, அவர்களுக்கு பின்னால் வந்த அஹ்மது பின் ஹம்பலுடைய கூற்று ஹதீஸுக்கு துணையாக இருக்குமேனால், ஹதீஸுக்கு ஒத்து இருக்குமேனால் அதை ஏற்றுக்கொள்வோம். ஒருவர் முந்தைய காலத்தில் இருந்தார், இவரை விட அவர் பெரியவர் என்பதற்காக வேண்டி நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால்
ஹதீஸை சொன்னவர் இவர்கள் எல்லோரையும் விட பெரியவர். அவங்க யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. கொள்கையாக இருக்கட்டும், ஃபிக்ஹாக இருக்கட்டும், ஆதாரத்தை வைத்து முடிவு செய்வோமே தவிர தர்க்க விவாதங்களை வைத்து நாம் முடிவு செய்ய மாட்டோம். எல்லா விஷயத்திலையும் நாம் தர்க்கத்தையும் விவாதங்களையும் தவிர்த்து கொள்வோம். ஆதாரங்களையும் அந்த ஆதாரங்களை பின்பற்றுவதை மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக வைத்துக் கொள்வோம். கவனிங்க, நான்காவது விஷயம் திரும்ப படிக்கிற, மார்க்க விவகாரங்களில் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வார்கள். விவாதங்களில் ஈடுபடுவோரை விட்டும் ஒதுங்கி இருப்பார்கள். ஹராம் ஹலாலுடைய மசாயில்களில் தர்க்கவாதங்களை தவிர்த்து விடுவார்கள். மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குத்வாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஆக நமக்கு இருப்பது குர்ஆனுடைய வழி, சுன்னாவுடைய வழி. அதை விட்டு எதுவெல்லாம் பிரிகிறதோ, எதுவெல்லாம் நம்மை பிரிக்கிறதோ அது எல்லாம் ஷைத்தானுடைய வழி. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஐந்தாவது தனித்தன்மை, நேர்வழி நடந்த முன்னோரான சலஃப் சாலிஹை கண்ணியப்படுத்துவார்கள். இது ரொம்ப 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 முக்கியமான செய்தி. ஏனென்று சொன்னா, இந்த மனிதன் இருக்கின்றானே பெருமையோடு ஒட்டி பிறந்தவன். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கர்வத்தோடு எனக்கு, தனக்கு, நான் என்ற அந்த அகம்பாவம் இவனோடு ஒட்டி பிறந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாத்தாலே தவிர அதிலிருந்து நாம் யாரும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் உஜுபி வல் கிப்ரி வர் ரியாஇ வஸ்ஸுமஅத்தி வஷ்ஷிகாகி வ மஅசியத்திர் ரசூல். மனிதர்களுக்கு எங்கே வழிகேடு ஆரம்பமாகிறது? நல்ல கவனிங்க, மனிதர்களுக்கு வழிகேடு எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால், தன்னுடைய அறிவை சரிகண்டு விட்டு தங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் அல்லவா, முன்னால் வாழ்ந்தவர்கள் என்று சொன்னா அதுல ரெண்டு கூட்டம் இருக்காங்க. ஒரு கூட்டம் என்ன, ஜஸ்ட் காலத்தால நம்முடைய தாய் தந்தை, அவங்களுடைய தாய் தந்தை, அவங்களுடைய தாய் தந்தை என்று இப்படி காலத்தால் கொஞ்சம் முந்தியவர்கள். இன்னொரு முன்னோர் இருக்கிறார்கள். அவங்க யாரு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஸ்ஹாபுர் ரசூல் அவர்களும். கைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்று யாரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்களோ அந்த முன்னோர். அவங்க யாரு? இந்த மார்க்கத்திற்கு, இந்த மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஹாபுர் ரசூல் அலைஹி ரலியல்லாஹு அன்ஹும், பிறகு வத்தாபிஊன லஹும். ஆக அவர்களிடத்தில் மார்க்கமாக எது அறியப்பட்டதோ அதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள். அறிவியல் முன்னேற்றங்கள் அடைந்தாலும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும், இந்த அறிவியலை வைத்துக்கொண்டு சஹாபாக்களுடைய அறிவை மட்டம் தட்ட மாட்டார்கள். எப்படி இன்று தௌஹீத் பேசக்கூடிய பல கூட்டங்கள் செய்கிறார்களோ. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும், அதே போன்று சஹாபாக்களுடைய மாணவர்களாகிய தாபிஈன்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா தெளிவா நமக்கு சொல்லிவிட்டான். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த தன்மையை அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். எப்படி சொல்கிறான் அல்லாஹு தஆலா? தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூனஸ் ஸலாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், இந்த மாதிரி சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதற்கு அல் குர்ஆன்ல பல சாட்சிகள் இருக்கின்றன. யாரை அல்லாஹு தஆலா நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லிவிட்டானோ அந்த மக்களுடைய கருத்தை, அந்த மக்களுடைய புரியுதலை, அந்த மக்களுடைய அறிவிப்பை ஒருவன் தவறு என்று, வழிகேடு என்று, சரியில்லை என்று சொல்வானே, ஆனால் சொன்னவன் தான் வழிகேடன், சொன்னவன் தான் சரியில்லை. புரியுதா? அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்போதுமே
தங்களை குறைத்து மதிப்பிடுவார்கள். சஹாபாக்களையும் தாபிஈன்களையும் அவர்கள் உயர்வாக மதிப்பிடுவார்கள். இது ஒரு தனி அடையாளம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆலிம நீங்க எடை போட வேண்டும் என்றால் அவர் சஹாபாக்களை புகழ்ந்து கண்ணியமாக பேசுகிறாரா, அவர்களுடைய அறிவை மதிக்கின்றாரா, தாபிஈன்களுடைய அறிவை மதிக்கின்றாரா என்று பார்க்க வேண்டும். யார் அப்படி மதிப்பார்களோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் உங்களுக்கு நேரான வழியை போதிக்கக்கூடியவர்கள். புரியுதா? அப்ப ஹதீஸுக்கு மாற்றமாக உள்ள விஷயங்களில் ஒரு ஆலிமுடைய கருத்தை விட்டுவிட்டு ஹதீஸின் பக்கம் வந்து விடுவது என்பது வேறு. ஆனால் ஒரு முன்னோர்களில் இருக்கக்கூடிய அந்த உலமாக்களை முஹத்திஸ்களை மதிப்பது, அவர்களை அவமரியாதை செய்வது, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம உதாரணத்திற்கு ஒரு தாபிஈ அல்லது ஒரு தாபிஈயுடைய கருத்தை விடுகிறோம் என்றால் அவரை அவமதிக்கிறோம் என்று பொருள் அல்ல. மாறாக அவர் சொல்லியபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிற்கு நம்ம திரும்பி விடுகின்றோம். அல்லாஹ் சொல்லியபடி குர்ஆனுக்கு சுன்னாவிற்கு நம்ம திரும்பி விடுகிறோம். புரியுதுங்களா? அவமரியாதை செய்வது என்பது என்ன? அந்த சஹாபியை அல்லது அந்த தாபியை விமர்சனம் செய்வது, ஏசுவது, திட்டுவது, அவங்களை குறைவாக பேசுவது, அவங்களுடைய சில தவறுகள் என்று ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்குமேனால் அல்லது அவர்களுடைய புரியுதல்களில் ஏதாவது தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று நமக்கு உறுதியாகுமேனால் அதை வைத்துக்கொண்டு அவர்களை மட்டமாக, இழிவாக, கேவலமாக எடுத்தறிந்து பேசுவது இது கூடாது. இதுதான் முன்னோர்களை தவறாக விமர்சிப்பது என்பது. சரிங்களா? அப்ப ஆதாரத்தை ஏற்பதால் முன்னோர்களில் ஒருவருடைய கருத்தை விடுவது என்பது அது அவமரியாதை அல்ல. மாறாக அந்த ஆதாரத்திற்கு மாற்றமான கருத்து ஒருவரிடமிருந்து அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் அவரை ஏசுவது, திட்டுவது, விமர்சனம் செய்வது, அவரை தரக்குறைவாக பேசுவது அதுதான் தப்பு. ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. சில மதுஹபை சேர்ந்தவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? ஒரு இமாமுடைய கருத்தை விடுறதே அந்த இமாமை ஏசுறது, விமர்சிக்கிறது, அவமரியாதை செய்யறதுன்னு தப்பா விளங்கி கொள்றாங்க. அப்படி பார்த்தோமே ஆனால் அப்ப அந்த இமாமை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய தரத்துல வச்சுட்டாங்க. புரியுதா? இதுதான் பெரிய தப்பு. அதாவது யாரை எந்த தகுதியில் வைத்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த தகுதியில் வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அவனுடைய தகுதியில் வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தகுதியிலே வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய தகுதியிலே வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாபிஈன்களுடைய தகுதியில் வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் வந்த இமாம்களுடைய தகுதியில் வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருவருடைய தகுதியை தூக்கி இன்னொருவருக்கு கொடுப்பது என்பது கூடாது. சரிங்களா? இந்த தெளிவான ஒரு நிலைப்பாட்டை நம்ம புரிந்து கொள்ளணும். கவனிங்க. 5வது தனித்தன்மை, நேர்வழி நடந்த முன்னோரான சலஃப் சாலிஹை கண்ணியப்படுத்துவார்கள். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள் ஆகியோருடைய வழிதான் மிக சரியானதும் தெளிவானதும் நேரிய அறிவுக்கு பொருத்தமானதும் சீரானதும் உறுதியானதும் பாதுகாப்பானதும் ஆகும் என்று நம்புவார்கள். அப்ப பின்னோர்கள் உருவாக்கிய வழிமுறைகளோ சிந்தனைகளோ சித்தாந்தங்களோ ஒருபோதும் இத்தகைய தன்மைகளை உடையதாக இருக்காது. அதாவது தெளிவானது, அறிவுக்கு பொருத்தமானது, சரியானது, நேர்வழி பெற்றது, உறுதியானது, நமக்கு ஈமானிய பாதுகாப்பு மிக்கது யாருடைய வழி மட்டும்தான்? அல்லாஹுடைய தூதருடைய வழி, சஹாபாக்களுடைய வழி, தாபிஈன்களுடைய வழி, தபுஉத் தாபிஈன்களுடைய வழிதான். அடுத்து 6வது தனித்தன்மை, தஅவீல். தஅவீல் என்றால் என்ன? மார்க்க ஆதாரங்களின் கருத்துக்களை திரிப்பது. மார்க்க ஆதாரங்களின் கருத்துக்களை திரிப்பதையும் ஆதார சொற்களுக்கு மாற்று பொருள் கூறுவதையும் முற்றிலும் விட்டு விடுவார்கள். அறிவை விட ஆதாரத்தை முற்படுத்துவார்கள். அறிவை ஆதாரத்திற்கு பணிய வைப்பார்கள். என்ன செய்ய மாட்டார்கள்? ஆதாரத்தை அறிவுக்கு பணிய வைக்க மாட்டார்கள். அறிவை ஆதாரத்திற்கு பணிய வைப்பார்கள். ஆதாரத்தை அறிவுக்கு பணிய வைக்க மாட்டார்கள். புரியுதா? நாம் தான் ரசூலுல்லாவை பின்பற்றணுமே தவிர நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அது முனாஃபிக்குகளுடைய நிலைப்பாடு. சரி, இந்த 6வது தனித்தன்மையிலே சொல்லப்பட்ட முக்கியமான செய்தி என்ன? மார்க்கத்தில் ஆதாரங்களை அணுகுவதிலே 2 நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று என்ன? ஆதாரத்தை ஈமான், நம்பிக்கை கொள்வது, அந்த ஆதாரத்தை புரிவது, பிறகு அந்த ஆதாரத்தை கபூல், ஏற்றுக்கொள்வது.
அந்த ஆதாரத்திற்கு இத்தாஅத் இன்கியாத், கீழ்ப்படிந்து விடுவது, கட்டுப்பட்டு விடுவது. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். உங்களுக்கு ஒரு ஆதாரம் வந்து விட்டால் அந்த ஆதாரத்துக்கு பின்னாடி போடுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்க முந்தாதீங்க. என்ன அர்த்தம்? அவங்க சொன்னதை மீறாதீங்க, அவர்கள் சொல்லியதை மட்டும் மார்க்கத்தில் செய்யுங்கள். தெளிவா? இதுதான் நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த குஃபார்கள், முனாஃபிக்குகள், அவர்கள் என்ன செய்தார்கள்? குஃபார்களை பொறுத்த வரைக்கும் ஈமான் கொள்ள மறுத்தார்கள். முனாஃபிக்குகளை பொறுத்த வரைக்கும் ஈமான் கொள்கிறோம் என்று வாயால சொன்னாலும், ஆனால் ஈமானுடைய அடையாளம் என்ன? இன்கியாத், இத்திபா, இத்தாஅத், கட்டுப்படுதல், ஏற்றுக்கொள்ளுதல். அதை அவர்கள் செய்யலை. அது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். என்ன செய்வார்கள்? மார்க்கத்தில் தஅவீல் செய்வாங்க, மாற்று கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்புவார்கள். இது முனாஃபிக்குகளுடைய குணமா இருந்துச்சு. நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது என்ன? ஈமான், யகீன், கபூல், இத்தாஅத், இன்கியாத் தான். நம்ம ஒரு மனிதன் இந்த நிலைப்பாட்டை விட்டு விலகுவானே ஆனால், அதாவது ஆதாரங்களில் சொல்லப்பட்டதற்கு சுய விளக்கம் கொடுப்பானே ஆனால், எல்லாவற்றுக்கும் சுய விளக்கங்கள் கொடுத்து அறியப்பட்ட மார்க்கத்தை முற்றிலுமாக மாற்றிவிடவும் செய்யலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த நிலைப்பாடுதான் பின்னால் வந்தவர்களிடத்திலே அதிகமாக வெளிப்பட்டது. இந்த நிலைப்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள்? மார்க்க ஆதாரங்களில் ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு இந்த கருத்து இருக்குமோ, இதுக்கு அந்த கருத்து இருக்குமோ, இது ஏன் நம்ம இப்படியே அதில் சொல்லப்பட்ட மாதிரியே விளங்கிக்கணும், இதுக்கு இந்த அர்த்தம் வச்சா என்ன, இப்படியாக கருத்து மாற்றங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹு தஆலா இஸ்தவா அலல் அர்ஷி, அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று வருகிறது. ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்றால் அப்ப அர்ஷ் என்ற பொருள் அல்லாஹ் சுமந்திருக்கா? அல்லாஹ் அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறானா, நிக்கிறானா? உயர்ந்திருக்கிறான் என்றால் என்ன? அதுக்கு மேல ஒரு இடம் இருக்கா? அந்த இடத்துக்கு பக்கம் அல்லாஹ் தேவை உள்ளவனா? அப்ப இடம் பெருசா, அல்லாஹ் பெருசா? அட சர்வலோக முட்டாள்களா! அல்லாஹுவை பற்றி, அவனுடைய உள்ளமையை பற்றி இப்படி சிந்திப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அல்லாஹ் சொல்லியதை நம்புங்கள் என்று நீங்கள் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களே தவிர, அல்லாஹ் சொன்னதற்கான அர்த்தங்களை தேடி அவற்றை வைத்துக்கொண்டு குதர்க்கம் செய்வதற்கு உங்களுக்கு யார் வழிகாட்டியது? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், பல் யதாஹு மப்சூததான், அவனுடைய இரண்டு கரங்களும் விரிந்திருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு தஆலா ஆதமை தன்னுடைய கரத்தால் படைத்தான் என்று. அவ்வளவுதான். அல்லாஹுவிற்கு அவனுக்கு தகுதியான கரம் இருக்கிறது. நம்ம பார்க்கல. பார்க்காத ஒன்றை எப்படி கற்பனை செய்ய முடியும்? மக்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு கரம் இருக்குன்னா அப்ப அந்த கரம் மனுஷனுடைய கரத்தை போலவா? அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னா அந்த முகம் மனுஷனுடைய முகத்தை போலவா? அப்ப மனுஷனும் அல்லாஹ்வும் ஒன்னா? நீங்க அல்லாஹ்வை படைப்புகளுக்கு ஒப்பாக்கிட்டீங்களா? அட சர்வலோக முட்டாள்களா! அல்லாஹ்வின் பக்கம் ஒன்று சேர்க்கப்படுமேயானால் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்பட்டதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, அவனுக்கு தகுதியான முகம் படைப்பினங்களுக்கு ஒப்பான முகம் அல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். இப்படி நாம் எடுத்துக்கொள்வதா? அல்லது அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குனா, அல்லாஹ்வுக்கு கண் இருக்கின்றால், அல்லாஹ்வுக்கு கரம் இருக்கிறது என்றால் அப்ப இப்படி அர்த்தமா, அப்படி அர்த்தமா, அப்படி அர்த்தம் கொடுத்தால் அதற்கு இன்னும் ஒரு முரண்பாடு வருமே, இப்படி ஒரு கேள்வி வருமே. இதெல்லாம் உங்க வேலை கிடையாது. இந்த வசனங்கள் இறக்கப்பட்ட போது இவற்றிலே சஹாபாக்கள் கேள்வி கேட்கவில்லை, நம்பிக்கை கொண்டார்கள். அரபி மொழியிலே இறக்கப்பட்டது, தெளிவான அர்த்தங்களை உடையது. அதே அர்த்தத்தில் அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அந்த அர்த்தங்களை எடுப்பது தவறு என்று இருக்குமேயானால் அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல இந்த சொல்லுக்கு, அரபிய சொல்லுக்கு இந்த பொருள் அல்ல, இதற்கு இப்படி நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்கள். அல்லது அது ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு இடமாக இருந்திருக்குமே
இருக்குமானால் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தெளிவு கேட்டிருப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவு சொல்லி இருப்பார்கள். அதனால இது எங்கேயுமே குழப்பமோ மூடலோ கிடையாது. அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டதை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது இது சஹாபாக்களிடத்தில் அறியப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதனால அல்லாஹுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு ஆதாரத்திற்கும் நாம் தஅவீல் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதற்குரிய தஅவீல் ரசூலுல்லாஹ்விடமிருந்து அல்லது சஹாபாக்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தாலே தவிர நாம நம்முடைய அறிவுக்கு ஏற்ப தர்க்கவாதங்களுக்கு ஏற்ப எதையும் தஅவீல் செய்யக்கூடாது. தஅவீல் என்றால் என்ன? மார்க்க ஆதாரங்களை திரிப்பது. ஒரு ஆதாரத்தை எதற்கு சொல்லப்பட்டதோ அந்த இடத்தில் பயன்படுத்தாம அதை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறது, அதுவும் திரிக்கிறது. இன்னொரு தஅவீல் என்ன? ஆதாரத்திற்கு சொல்லப்பட்ட பொருளை நாடாமல் அதை வேறு ஒரு பொருளுக்கு கொண்டு போவது. தஅவீல் என்பது இப்படி இரண்டு விதமாக சொல்லலாம். ஒரு ஆதாரத்தை எந்த இடத்துக்கு சொல்லப்பட்டதோ அந்த இடத்தை விட்டு மாற்றுவது, இன்னொன்று ஆதாரத்திற்குரிய அர்த்தத்தை மாற்றுவது. கவனிங்க, ஆறாவது தனித்தன்மை தஅவீல், அதாவது மார்க்க ஆதாரங்களின் கருத்துக்களை திரிப்பதையும் ஆதார சொற்களுக்கு மாற்று பொருள் கூறுவதையும் முற்றிலும் விட்டு விடுவார்கள். யாரு? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. மேலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அறிவை விட ஆதாரத்தை முற்படுத்துவார்கள். அறிவை விட ஆதாரத்தை முற்படுத்துவார்கள். அறிவை ஆதாரத்திற்கு பணிய வைப்பார்கள். நம்முடைய அக்கல அறிவு அனுபவத்தை எல்லாவற்றையும் அறிவு, அறிவியல், ஆதாரம், மனிதர்கள் சொன்ன கருத்து எல்லாவற்றையுமே ஆதாரத்திற்கு பணிய வைப்பார்கள். என்ன செய்ய மாட்டார்கள்? ஆதாரத்தை பணிய வைக்க வேண்டும், அதாவது ஆதாரத்தை வளைக்க வேண்டும். அதாவது அறிவை முன்வைத்து விட்டு அதற்கு பின்னால் ஆதாரத்தை கொண்டு வர மாட்டார்கள். ஆதாரத்தை முன்வைத்து அதற்கு பின்னால் அறிவு அதை பின்பற்றும்படி அவர்கள் வைப்பார்கள். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அழகிய நற்பண்புகள், நற்குணங்கள். இன்ஷா அல்லாஹ் 3 கருத்து இன்ஷா அல்லாஹ் போதும். 4, 5, 6 வரை படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. இப்போ உட்காந்து நீங்கள் கேட்கும்போது ஏதோ மழை பெஞ்ச மாதிரி தான் இருக்கும். இந்த குறைஞ்சது இந்த ஆடியோவை நீங்கள் ஒரு 10 தடவை கேட்டு சிந்திச்சு பார்த்து அதில் உள்ள விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எழுதி வைத்து அதை நீங்கள் திரும்ப குர்ஆனை ஓதும்போது ஹதீஸுகளை படிக்கும் பொழுது நீங்கள் சிந்திச்சு பார்க்கும் பொழுது தான் சொன்ன விஷயங்கள் எப்படி குர்ஆனோட உடன்படுது, ஹதீஸில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு புரிய வரும். இன்ஷா அல்லாஹ் குறைவாக படித்து நிறைய புரியறதுக்கும் அதே போல் நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்துறதுக்கும் நம்ம முயற்சி செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். لا حول ولا قوة إلا بالله. أستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك. والسلام عليكم ورحمة الله. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.